இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தின் ஒரு பகுதியிலே இப்படி வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உலகத்திலே நீங்கள் மலை போல் நம்பியிருந்த உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், அல்லது பெற்றோர் எனக்கு எதாயிலும் செய்வார்களா என்று சொல்லி நீங்கள் நம்பியிருந்த வாழ்க்கையிலே உங்கள் பெற்றோர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்பின அந்த காரியத்திலே பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாய் போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ அவரை உண்மையாய் நோக்கி பார்த்து அவர் தந்த பரிசுத்த வேதாமத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது, அவரை நெருங்கி சேர்கின்ற பொழுது, அவர் உன்னோடு கூட இருந்து உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஏமாற்றத்தை அவர் நீக்கி போட்டு உனக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாத நேசர் நீர் ஒருவரே என்பதை அறிந்து உண்மை ஆழமாய் பற்றிக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க உதவி செய்யும். கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள இவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன்.